காந்தியோட சிலையை ஒரு மகாபாவியா திறந்து வைக்கிறது. ஏய் ஜிடி, நீ பெரிய கேடிடா. இன்னும் ஒரு வாரத்துல ஜெயில இருந்து என்ன வெளியில எடுக்கலைன்னா உன்னை பத்திய உண்மையெல்லாம் வெளியில சொல்லி பழையபடி நீ தூக்கு கயித்துல தொங்கணும்னு சுருக்கமா காளிட்ட சொன்னதுக்கு அப்புறம் தானடா வெளியில எடுத்த. உன்னை ஒரு நிரந்தரமான நிம்மதியான இடத்துல கொண்டு போய் வைக்க ஆசைப்படுறேன். பிரச்சனைகளே இல்லாம, பாஸ்போர்ட் இல்லாம, விசா இல்லாம, ஏன் டிக்கெட் கூட எடுக்காம உன்னை ஒரு அமைதியான இடத்துக்கு அனுப்பலாமான்னு யோசிக்கிறேன். தேடி அலைஞ்சேன், நீ வீதியில செத்து கிடக்குறியே. ஐயோ, உன்னை நான் இல்ல சாகடிக்கணும்னு நினைச்சேன். பரவாயில்ல, செத்து போயிட்டல்ல, போ. ஏய், நம்ம தாதாவை யாரோ கொன்னுட்டாங்க. அனாதைபுரமா அடிச்சு போட்டாங்கடா. உடம்பு பூரா ரத்த காயமா இருக்கு. வாங்கடா, வாங்க. தாதாவை தேர்ந்தெடுக்கிறதுக்கு எலெக்ஷன் நடத்துறாங்களாமே. எலெக்ஷன் நடத்துறானுங்களா? போட்டினா நாட்டுல இருக்கிற தாதாலாம் ரயில் ஏறி வந்துருவானுங்களே, பிரச்சனை ஆயிடுமே. நம்மால் யாரும் இல்லையா? வாகனேர்ல 10 பேர் தலையச்சுவன் நானே. ராயபுரம் ராம்பு. ஆமா, அவன் நம்மால் தாங்க. தடி, அவன் நல்லா சண்டை போடுவான். ஆனா விசுவாசமா இருப்பானா இல்ல தாதா வாலாட்டுவானா? நன்றினாலே வாலாட்டுனா தானங்க நன்றி.
ஈசு நம்ம வக்கீல் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஏசி வண்டியில தூங்கிட்டு இருக்காரு. எழுப்பி கூட்டிட்டு போய் அவனை ஜெயில இருந்து பெயில் எடு. இவர்தான் ராயபுரம் ராம்போ. சண்டைக்காகவே ஜெயில இருந்து பெயில்ல வந்திருக்கிறாரு. கும்பிட்டு வணங்கிய பெரிய ஆளவரு. அதான் மரியாதையை மடார்னு காட்டிட்டாரு. இவருக்கு 7 வயசுல இருந்து 70 வயசு வரைக்கும் சிஷ்யங்க உண்டு. அதுவும் உங்களை மாதிரி பொம்பளை சிஷ்யங்க நிறைய உண்டு. தொழில ரொம்ப கரெக்டா இருப்பாரு. அங்க பாருடி. அவனை இறக்கி விடுங்க. யாரது? ஏன் கொடி பறக்க வேண்டிய இடத்துல வேற எவன் கொடிடா பறக்கும்? மேல பரட்ட. உன்னை புரட்டி எடுக்க போற 16 வயது நில பரட்ட. இந்த ஒரு அடி சொல்லிருக்குமே தாதா நானா நீயான்னு. நீ என்ன பேட்டைக்கு புதுசா? புதுசா இருந்தாலும் பூந்துட்டா புயலா மாறிடுவேன். அதுக்கப்புறம் கையை காணோம், காதை காணோம், காலை காணோம் சொல்லக்கூடாது. சம்மதம் தான் எந்திரு. எத்தும்போ ஒன்று ஒன்னா எத்தும்போ வாழ்க்கை வந்துச்சா
யோ என்னையா இதெல்லாம்? தாதா கட்டிய போட்ட உடனே சீரியஸா கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைச்சுக்கின்னு எல்லாத்தையும் சுற்றி எடுத்துன்னு போய் வீட்டுக்குள்ள வச்சுக்கினானுங்க அவன். சின்ன தாதா நான் கேட்டேன், சீரியஸா எடுத்துக்கல. பட்லி ஓன் ஆயுது நின்றது. போட்டா போட்டில அவனை நீ போட்டா போட்டல ஒவ்வொருத்தனா அங்க அலறி விழுந்துக்கின்னு தான் இங்க ஐட்டம் பூரா வந்து சேர்ந்துடுச்சு. இன்னும் ஒண்ணு பாக்கிக்குது வாத்தியார. இது என்னையா? பழைய தாதா போட்டு இந்த ட்ரெஸ் தாதா பரம்பரையை இதைத்தான் போட்டுக்கோ. வாத்தியாருக்கு இதை போட்டுக்கிறதுல அப்சஷன் ஒண்ணு இல்லையே. என்னையா இதெல்லாம் எங்கேயும் நான் கேள்விப்பட்டதே இல்ல. இப்ப கேள்விப்பட்டுக்குங்களேன். தாதா மகராஜுக்கு, தாதா மகராஜுக்கு, தாதா மகராஜுக்கு சின்ன தாதாவின் பல கோடி நமஸ்காரம். ரொம்ப பெண்டாகாதே, பெண்டை கழட்டிடுவேன். ஆம்பளைங்க பெண்டான எனக்கு பிடிக்காது. சவால் விடாதீங்க தாதா, இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க பெண்டாக போறீங்க. என்கிட்ட சொல்லாத, என் சரித்திரத்துல நான் பெண்டானதே கிடையாது. தாதா புது சரித்திரமே உருவாக போகுது. பூகம்பமே கிளம்ப போகுது பாருங்க. பெண்டாக மட்டுமா போறீங்க, தரையில படுத்து உருளவே போறீங்க. பார்த்தாலே பாதம் நழுவிடும். பக்கத்துல வந்தா உலகமே நழுவிடும். கடைசியா ஒண்ணு கண்ணே கண்ணான இந்த தாதாவோட கடைசி சொத்த, சரியா சொல்லிட்டேனா? சொல்லிட்டீங்க. கடைசி சொத்த உங்களுக்கு மகராசியா இருமா. தாதாவோட பொண்ணா? இல்ல, உன் தங்கச்சியா? பட்லி. பட்லியா? இவங்க ஏன் என் கால விழணும்? தாதாவோட வாரிசான உங்ககிட்ட சொத்தை எல்லாம் ஒப்படைச்சா மாதிரி தாதாவோட பட்லியும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டோம். யாப்பா, என்ன இது அக்கிரமமா இருக்கு? இவங்க என் கூட தான் தங்க போறாங்களா? விடிய விடிய ராமாயணம் கேட்டுட்டு சீதைக்கு ராமன் சித்தப்பான்றீங்களே. இந்த பார்ட்டிக்காக நேத்து எத்தனை டிக்கெட் கோதாவில காலி. அங்க ஜெயிச்சு கொடி நாட்டினீங்க, அதே மாதிரி இங்கேயும் நாட்டிடுங்க. உங்கயா உங்க கொள்கையும் வேண்டாம், உங்க கோட்டையும் வேண்டாம். அப்பா, நல்ல இடத்துல வந்து மாட்டிக்கிட்டேன். யோ, 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 ஆமா, ஆமா, சொல்றது கேளுங்க. நான் சொல்றது கேளுங்க. இங்க வேண்டாம். ஐயோ. இது மாதிரி ரொம்ப மரியாதைங்க. நான் கைப்படாத ஆளுங்க. சொல்றது கேளுங்க. சரி, பேப்பர் படிச்சீங்களா? ஏண்டா கண்ணா, ஒலிம்பிக்ல யாராவது இந்தியன் கோல்டு மெடல் வாங்கியிருக்கமா? வாங்கியிருக்க மாட்டாங்களே. அது இல்லப்பா, யாரோ ஒருத்தன் தாதா போட்டியில ஜெயிச்சிருக்கானா. தாதான்னு என்ன பெரிய பதவியா? நல்லா கேட்டம்மா. அதாவது மளிகை கடையிலிருந்து மார்க்கெட் வரைக்கும் பில் போட்டு டாக்ஸ் கலெக்ட் பண்ணா அது கார்பரேஷன். பில்லு போடாமலே மாமூல் வாங்குறான்னு வச்சுக்க, அவன் தான் தாதா. புரியலையா? இப்ப சொல்லுங்க, இந்த பேட்டர் ரவுடியில இருந்து பிக் பாக்கெட், சோடா பாட்டில், இவங்க எல்லாத்துக்குமே எவன் தாதாவா வர்றானோ அவன் காட்ஃபாதர் மாதிரி.